விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகிற குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலயமா மக்களிடையே ரொம்பவே ஃபேமஸ் ஆனவர் தான் புகழ். இவர் இதுக்கு முன்னாடி நிறைய காமெடி நிகழ்ச்சியில் நடிச்சிருந்தாலுமே இந்த குக் வித் கோமாளி நிகழ்ச்சி மூலயமா ரொம்பவே புகழ் அடைந்து விட்டார் இந்த புகழ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவருக்கு சமீப காலமாக முன்னாடி இருந்த அளவுக்கு ரசிகர்கள் இல்லை அப்படின்ற மாதிரியும், இவர் இப்போ ரொம்ப ஆட்டிடியூடாக இருக்கார், தலகணமாக இருக்கார் அப்படின்ற மாதிரியுமா நிறைய செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக சமீபத்தில் இன்டர்வியூவில் புகழ் அவர்களே சொன்னது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக குரேஷி கூட கேபிஒய் பாலா கூட அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரு கூடவும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ஏன்னா மற்றவர்கள் அவங்கள புகழ்றது இந்த புகழுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் நிறைய செய்திகள் உலா வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது சம்மந்தமாக புகழ் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்கள் ஒன்றுத்துக்கு ஒன்று நாங்கள் எதுக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் எல்லாம் ஒன்றா தான் இருக்கோம். வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி என்ன ஏதுன்னுலாம் எங்களுக்கு தெரியாது, நாங்கள் ஒன்றா தான் இருக்கோம். இப்போ கூட பாலா எனக்கு மெசேஜ் அனுப்புனான், பார்த்துடா மாப்பிள்ள, எல்லா கண்ணும் உன் மேலே தான் இருக்கும், சுற்றி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நாங்கள் அந்த மாதிரி தான். வெளியில் ஏன் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க அப்படின்றது தெரியல. ஏன் நேத்தி கூட என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னாங்க, என்னடா புகழ் நீ ரொம்ப ஆட்டிடியூட் காமிக்கிறதா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இந்த மாதிரி நியூஸு அப்படின்னு சொல்லிட்டு. உன் கூட பேசி பழகினா தானே அவங்களுக்குலாம் தெரியும், அவங்களே எப்படி இந்த மாதிரி செய்தியெல்லாம் பரப்பலாம் அப்படின்ட்டு ஒருத்தர் என்கிட்டயே கேட்டார். அதுக்கு என்ன பண்ண முடியும், எதுவுமே மாறலைங்க. நான் ஆரம்பத்தில் எந்த புகழாக இருந்தானோ வாட்டர் வாஷ் பண்ணிகிட்டு இருந்த புகழே தான் இப்போவும். நான் அந்த குணத்திலிருந்து மாறவே இல்லை. எனக்கு எந்த ஒரு தலகணமும் இல்லை, ஆட்டிடியூடும் இல்லை, எந்த ஒரு பந்தாவும் இல்லை. அதனால் வேஸ்டான அதாவது ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணாமல் இருங்கன்றதை சொல்லாமல் சொல்லிட்டாரு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள்.